ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்றதா பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்லைஸாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை குட்டி குட்டியாகவும் சாப் பண்ணி வச்சுக்கலாம். காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் ஒரு 6-7 பீன்ஸு, ஒரு பெரிய கேரட்டு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் பொடிசாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாமே எடுத்துக்கோங்க. சோம்பு தேவையில்லை, எல்லாத்துலேயும் 2 போட்டால் போதும். அப்புறமா கொஞ்சமாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய், ஒரு 6-7 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக சோம்பு. இதில் தான் சோம்பு சேர்க்கணும், அதில் தாளிக்கிறப்ப சோம்பு சேர்க்க வேண்டாம். இப்போ எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ஸ்பைசஸும் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம். இதெல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுடலாம். இப்போது வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஒரு பிங்கிஷ் கலரில் வர அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொஞ்சம் பிங்கிஷாக இருக்குது. இப்போ நம்ம எல்லா காய்கறியும் போட்டுடலாம். நான் வந்து கத்திரிக்காவும் இதில் சேர்த்துருக்கேன். நான் அதில் வீடியோவில் ஃபஸ்ட்டு காட்டல இன்க்ரீடியன்ஸில், பட் கத்திரிக்காவும் போட்டால் சூப்பராக இருக்கும். ஒரு 4 கத்திரிக்காய் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம காயெல்லாம் போட்டு சும்மா லைட்டாக ஒரு பரட்டிக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம இந்த சமயத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடி பிடிக்காமல் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பெரிய தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். இது தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, அது நல்லாவே வதங்கிடும் அப்புறமா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூளை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரிக்கலாம். அந்த மசாலா நல்லா அந்த காயோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலரிக்கிட்டால் போதும். எல்லாமே நல்லா கலரியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இந்த சமயத்தில் நம்ம சேர்த்துடலாம். தேங்காய் எல்லாம் எடுத்து அரைச்சி வச்சிருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை இப்போ போட்டு நல்லா கலரி விட்டுடலாம். அடி பிடிக்காமல் கிளறணும். இப்போ நம்மளுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு பவுல் ஊற்றிருக்கேன். குருமா வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். அப்படி உங்களுக்கு தண்ணியாக வேணுனாலும் நீங்கள் இந்த டைம்லேயே தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக விசில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 லெமன் எடுத்து அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 லெமன் மட்டும் பிழிஞ்சால் போதும். பிழிஞ்சிட்டு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடி பிடிக்காத மாதிரி கலரி விட்டுட்டு இப்போ நம்ம விசில் போட போகிறோம். விசில் வந்து ஒரு விசில் போட்டால் போதும், காய் எல்லாமே நல்லாவே வெந்துடும். ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்படி தான் இருக்குது. ஸோ இவ்வளோ திக்காக இருக்குது. இப்படி இருந்தால் தான் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லி தோசைக்குலாம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். எப்பவுமே எந்த பொருள் விசில் போட்டாலும் விசில் எடுத்ததுக்கப்புறம் குக்கரை திறந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் மேலே நல்லாவே செப்பரேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், டாட்டா பாய். சூடாக சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும்.